சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள், அமைச்சர் துரைமுருகன் இப்படி பேசலாமா? இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி விவகாரம் திறப்பு விழாவில் அதிகாரிகள் சதி பாகுபாடுடன் நடத்தி கொள்வதாக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சனம் செய்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த கருத்து அதிகாலையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது அதிர்வுகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகன் செல்வப்பெருந்தகை பேசியதில் வருத்தமாக உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் உண்மை தெரிந்து பேச வேண்டும் என்று கூறினார். இதற்கு செல்வப்பெருந்தகை, எங்களுக்கு இருக்கும் கோமை சுயமரியாதை தான் முக்கியம், அதையும் இழக்க வேண்டுமா? அவர் பேசியதில் எனக்கு நான் வருத்தம் என்று துரைமுருகன் ஆவேசமாக பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டு காங்கிரஸ் கம்யூனிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை சென்னையில் செய்தியாளர்களிடம், ஒரு மூத்த அமைச்சர், மாபெரும் கட்சியின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அவர் பேசியது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கு. அதனுடன் முடித்துவிட்டு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து வைத்து பேசவில்லை. நான் எங்கள் இந்திய கூட்டணியுடன் பேசி கருத்து யாருக்கோ திரும்பப்படுமா என்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இது ஒரு திருட்டுத்தனமான வீடியோ எடுத்து பரப்பியுள்ளனர் என தோழர்களுடன் என் சொந்த கருத்தை பகிர்ந்த ஒரு பரபரப்பு தவறு ஒன்று நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இதனையடுத்து செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விழாவிற்கு அங்குள்ள எந்த மக்களும் பிரதிநிதிக்கும் தகவல் செல்லவில்லை. அப்படியென்றால் அதிகாரிகளுக்கு எது அவசியம்? மக்கள் பிரதிநிதியா விட அதிகாரிகள் மேலானவர்களா? சிறப்பான ஆட்சி நடத்த கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் இரவு பகலுமாக உழைக்கிறார். நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டு முன்னேற்றும் போது அதிகாரிகள் தவறு செய்தவர்கள் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. இது திமுக ஆட்சி பட்டியலான மக்களுக்கு விரோத ஆட்சி என்று திசை திருப்ப வேண்டும். எங்களை முதல் வரிசையில் அமர வைத்து விரும்ப வைக்க சொல்லவில்லை. நான் எங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பேசிய நீண்ட காலமாக இருக்கிறது. அதிகாரிகள் ஃபோனை எடுப்பதில்லை. ஆட்சி அதிகாரிகளுக்கு இது ஒரு வாய்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடாது என்று பொறுப்பு அமைச்சரிடம் தான் பேசுகிறோம். தவறு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்துவதை ஏற்க முடியவில்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது இது சொல்லணும்னு நினச்சா எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.